ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுஜா கார்டன் சமையல். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ரொம்ப சத்தான கருப்பு கவுனி அரிசியில் தான் வந்து புட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம கருப்பு கவுனி அரிசியில் புட்டு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த அரிசியை பற்றின சில விவரங்கள் வந்து கொஞ்சம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கருப்பு கவுனி அரிசியின் பூர்வீகம் எதுன்னு பார்த்திங்கன்னா சீனா. பண்டைய சீன மன்னர்கள் மற்றும் அரச குடும்பத்தினர், மந்திரிகள், பெரிய வியாபாரிகள் மட்டும்தான் அந்த அரிசியை வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க. சீன அரசர்கள் தன் நாட்டிற்கு வருகை புரியும் பிற நாட்டு அரசர்களுக்கும் கப்பல் மூலமாக வரும் வியாபாரிகளுக்கும் கவுனி அரிசியால் செய்யப்பட்ட உணவை தான் விருந்தாக கொடுத்தார்கள். ஸோ அந்த அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி ஒரு உயர்வான சத்தான அரிசியாகும். பொதுமக்கள் இந்த அரிசியை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்று தடை செய்யப்பட்டது. மீறினால் வந்து தண்டனை கூட அளிக்கப்பட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த அரிசியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஊட்டச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. அதனால் அரசர்கள் மட்டும்தான் வந்து பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு காலம் இருந்தது. நம்ம நாட்டுக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா, பண்டைய தமிழ் மன்னர்கள் சீன மன்னர்களுக்கு இடையே இருந்த கப்பல் போக்குவரத்து மூலமாக நடைபெற்ற வியாபாரம் காரணமாக தான் நம்ம நாட்டுக்கு வந்தது. அதிலேருந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம். இப்போ கருப்பு கவுனி அரிசியின் நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். இந்த அரிசியில் பார்த்திங்கன்னா ஆந்தோசைனின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. எனவே இதய நோயை தடுக்கிறது, மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா நார் சத்து, புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் எல்லா சத்துமே வந்து அதிக அளவில் இருக்குது. அதனால் வெள்ளை அரிசிக்கு பதிலாக நம்ம கவுனி அரிசியை வந்து சாப்பிட்டு இருந்தால் சுகர் லெவல் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி பிபி எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உட்காந்துனே வேலை செய்யறதுனால கொலஸ்ட்ரால் அதிகமாகுது, வெயிட் வந்து ரொம்ப அதிகமாகுது. குறிப்பாக வந்து தொப்பை வந்து அதிக அளவில் இருக்குது. இதெல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து கவுனி அரிசி வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்ம தினம் வந்து ஒரு வேலை எடுத்துகிட்டே வந்திங்கன்னா நல்லா உங்களுக்கு செலுத்தணும். தொப்பை வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கம்மியாகிடும். இவ்வளோ சத்தான அரிசியை வந்து தினமும் நீங்கள் எடுத்துக்கங்க. அது ரிசல்ட் வந்து கண்கூட நீங்கள் பார்ப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம புட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருப்பு கவுனி அரிசி ஒரு 2 கப் போல் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். ஊறினதுக்கப்புறம் தண்ணி நல்லா இருத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு துணியில் நல்லா காய வைக்க போகிறோம். வெயிலில் காய வைக்காமல் ஃபேனுக்கு அடியில் ஒரு 2 மணி நேரம் நல்லா காய வச்சுருங்க. லேசாக உங்களுக்கு ஈரப்பதம் இருக்கும். அடுத்தது மிக்சியில் நம்ம புட்டு மாவை கரைக்கிற மாதிரியே நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. அரைச்ச மாவை நம்ம லேசாக வறுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வறுத்து ஸ்டோர் பண்ணால் உங்களுக்கு கொஞ்ச நாள் வரும், கெடாமல் இருக்கும். புட்டுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மாவு பதம் வந்து நீங்கள் கையில் பிடிச்சா கொழுக்கட்டை கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த பதம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம புட்டு வந்து வேக வைக்க போகிறோம். நீங்கள் துணி போட்டு வேக வைக்கலாம், இட்லி குண்டாலையும் வேக வைக்கலாம், இல்லை இந்த மாதிரி குழா புட்டுலேயும் வேக வைக்கலாம். புட்டுக்கு தேவையான கொஞ்சம் தேங்காயும் 2 ஏலக்காய் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம புட்டு வந்து ரெடி பண்ண போகிறோம். ஒரு லேயராக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் ஆட் பண்ணிட்டு அப்புறமா புட்டு மாவு, மறுபடியும் ஒரு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வேக விட்டால் போதும். நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான சுட சுட புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சர்க்கரை இல்லைனா வெள்ளை சர்க்கரை எது வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம். நாட்டு சர்க்கரை சேர்க்குறது ரொம்ப நல்லது. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.
எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொன்னேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரெசிபியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி உடனே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போதும் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருங்க. வாழ்களுடன் நம் ஆரோக்கியம் நம் கையில்.